அதனால் என்ன நடக்குதுன்னா கரெக்டாக ஆலயத்துக்கு வந்துடுவாங்க. நாம் நினைப்போம், ஐயோ பரவாயில்ல வந்துட்டாங்களே, அது அப்படி நினைக்கிறதெல்லாம் நல்லது தான். ஒருத்த மனுஷன் வருகிறது நல்லது தான். ஆனால் நீங்கள் இப்படி தேவ பயமற்று இருப்பீர்கள் என்றால், தேவ பயம், நான் வாய் மட்டும் சொல்லலை, இந்த இடத்துல தேவ பயத்துக்குரிய உதாரணம் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படாது இருக்கிறதுக்கும், உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் எல்லாம் நீங்காத பிரச்சனைகள், பேய் பிசாசு மேலே பழி போட்டு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஏன் அவன் மந்திரம் பண்ணிட்டான், இவன் மந்திரம் பண்ணிட்டான். இதுக்கு 2 தீர்க்கதரிசிகளும் சொல்லுவாங்க. நல்ல வேலைக்கு போகிற ஒரு பெண்மணியை பார்த்து உங்கள் மாமியார் தான் உங்களுக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே மாமனாருக்கும் மாமியார் மருமக பிரச்சனை இருக்கும். எந்த குடும்பத்தில் இல்லைன்னு கேட்பீங்க. இப்படி தீர்க்க தரிசனம் வந்துச்சுன்னா என்ன நினைப்பாங்க? தேவதூதனை போல பார்ப்பாங்க. இந்த தீர்க்க தரிசனம் இந்த மாதிரி ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த தீர்க்க தரிசி ஃபாலோ பண்ணுவோம். நான் என்னத்துக்கு சொல்லணும்னு புரியுதா? தேவன் சமாதானத்தின் தேவன், குழப்பத்துக்கு தேவன் அல்ல. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தவன் பார்த்து கட்டி போடும். உங்கள் வீட்டோரங்களில் பிள்ளைகள் ஒலிவுமறை கன்றுகளை போல் இருக்க வேண்டும் என்றால், மனைவி திராட்சை செடி கொடியை போல் இருக்க வேண்டும் என்றால், கொடி ஒரு கொம்பை சார்ந்திருக்கும். உன் கொம்புகள் உயர்த்தப்படணும். அந்த கொம்பில் இந்த கொடியானது சுற்றி வரணும். அப்போ தான் அது கனி கொடுக்க முடியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் கனி கொடுத்தால் தான் ரசம் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் நீங்கள் கனி கொடுத்தால் தான் அனுதினமும் காணாவூர் திருமணத்தில் கிடைத்த ரசம் என்ன சுவையான ரசம் எதை குறிக்கிறதுனாக்க குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நகைப்பும் களிப்பும் கம்பீரமும் காணப்பட வேண்டும். இல்லாவிட்டால் பிரச்சனையாயிடும். தகப்பன் ஒரு சபைக்கு போவான், தாய் ஒரு சபைக்கு போவோம், புருஷன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் செதறி காணப்படும். இதில் தாய் சபை வரும், இதில் பெந்தகோஸ்து சபை வரும், இதில் என்னென்னமோ சபைகள்லாம் உள்ளே வந்துடும். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் என்ற அந்த வசனத்துக்குள்ளே வராது. திருமண நேரத்தில் எல்லோரும் மாயக்காரர்களைப் போல கணவனும் மனைவியும் வேடம் போட்டு வேஷம் தரித்து ஒத்துமையாக இருக்கிற குடும்பத்தை போல காட்டி அந்த விவாகத்தை ஒழுக்கு பண்ணுவாங்க. இல்லைன்னா எவன் பொண்ணு எடுப்பாங்க வீட்டில், எவன் பையன் எடுப்பாங்க வீட்டில், யார் திருமணம் செய்வாங்க பசங்களை? உங்கள் தரத்துக்கு ஏற்றபடி பார்க்குற பொழுது இந்த பசங்களாம் காணப்படும். இல்லைன்னா நம்ம தரம் தாழ்ந்து போனோம், அவர்களுக்கு அது ரொம்ப பெரிய இடமா காணப்படும். தூரத்தை பார்க்கறதுக்கு உள்ளே பார்த்தப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மாதிரியே இருக்காது. காரணம் எப்பொழுதும் கணவன் மணி சண்டை போட்டு கொண்டே இருக்கிறாங்க. இதுக்கு என்ன தான் தீர்வு? வீட்டை மாற்றினாலும் சரி. இதனால் வீடை விற்றுட்டு போனவங்க இருக்கிறாங்க, வீட்டை மாற்றின்னு போனவங்க இருக்காங்க, சபையை மாற்றினவங்க உண்டு. ஆனால் ஒன்றும் கணவன் மனைவிக்குள்ளே ஒத்துமை காணப்படவில்லை.